friends, welcome to JJ Samayal. இன்னைக்கு நம்ம JJ Samayalல fruit custard எப்படி பண்றதுன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம் friends. ஃப்ரூட்ஸ் பிடிக்காத குட்டீஸ்க்கு இந்த மாதிரி fruit custard செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இல்ல ஸ்வீட் மட்டும் இல்ல friends, ஹெல்த்தியும் கூட இருக்கு. மறக்காம இதை நீங்க உங்க வீட்டு குட்டீஸ்க்கு ட்ரை பண்ணி பார்த்து அது எப்படி வந்துன்ற ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது எப்படி செய்யறதுன்னு வீடியோ கிளிப் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? வீடியோ கிளிப் போறதுக்கு முன்னாடி நம்ம JJ Samayal சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு pan அடுப்புல வச்சிட்டு அதுல 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். பால் பொங்கி வந்ததும் லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. இப்போ இதுல இருந்து 50 ml அளவுக்கு பாலை தனியா எடுத்து வச்சுட்டு இதை ஆற வச்சிருங்க. ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் இதுல 5 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது கரெக்டா இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கோங்க. சர்க்கரைக்கு பதிலா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், ஆனா அதோட டேஸ்ட் மாறும். இதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். கஸ்டர்ட் பவுடர் நம்ம வீட்லயே ஈஸியா செய்யலாம். அது எப்படி செய்யறதுன்னு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இல்லாட்டி ஷாப்ஸ்லயே அவைலபிளா இருக்கும், வாங்கிக்கோங்க. நான் வெனிலா ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். கஸ்டர்ட் பவுடர்லயே வெனிலா, ஸ்ட்ராபெரி, பட்டர்ஸ்காட்ச், சாக்லேட், கேசர் பிஸ்தா, ராஸ்பெரி, பைனாப்பிள் இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ்ல இருக்கு. நீங்க எந்த ஃப்ளேவர்னாலும் இதுல சேர்த்துக்கலாம். எடுத்து வச்ச பால் இப்போ ஆறிடுச்சு. ஆறின பால்ல 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் பாலுக்கு 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் தேவைப்படும். கஸ்டர்ட் பவுடரை இந்த மாதிரி கட்டி எதுவும் விழாம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடரை டைரக்டா சேர்க்க கூடாது, கட்டி விழுந்துரும். இப்படி கரைச்சி தான் சேர்க்கணும். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமா பால்ல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, இல்லாட்டி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ இந்த மாதிரி திக்கா வந்ததும் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிருங்க. ஆறுனதும் இன்னும் திக்காகும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதுல ஃப்ரூட்ஸ் எல்லாம் இப்போ சேர்த்துடலாம். என்ன ஃப்ரூட்ஸ்னாலும் எவ்வளோனாலும் உங்களுக்கு பிடிச்சதுக்கு ஏத்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல பிளாக் கிரேப்ஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்து மாதுளம்பழம், வாழைப்பழம், கிரீன் கிரேப்ஸ், மாம்பழம், ஆப்பிள், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்க போறேன். இதை அப்படியே கூட சாப்பிடலாம், ஆனா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு சாப்பிட்றப்போ ரொம்பவே நல்லா இருக்கும். அதை விட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தாச்சு. ஃப்ரூட் கஸ்டர்ட் சூப்பரா செட் ஆயிடுச்சு. இதுல கொஞ்சம் பாதாமும் பிஸ்தாவும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பாதாம்ல ரொம்பவே சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால குட்டீஸ்க்கெல்லாம் கொடுக்கறப்போ பாதாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியே கொடுங்க. குட்டீஸ் மட்டும் இல்ல, பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிடலாம். இது ரொம்பவே ஹெல்தியான ரெசிபி. சூப்பரான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சுல ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம இதை நீங்க உங்க வீட்டு குட்டீஸ்க்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்க.